எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டெஸ்ட் மாடியூல்னு சொல்லிட்டு லைட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிவைஸ் பண்ணியிருந்தோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்றுனா அது வீடியோ போட்டோம். நிறைய பேர் வந்து பண்ணி எனக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தீங்க, நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. சேம் அதோட கண்டினியூஷனே வச்சுக்கிங்க. அப்போ டிஸ்பிளேவோட பேக்லைட் செக் பண்ணுறதுக்காக ஒரு மாடியூல் செஞ்சோம். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேனுடைய கிராஃபிக்ஸ் செக் பண்ணுறதுக்கு உண்டான வந்து மெஷர்மெண்ட்டோட வந்திருக்கிறேன். ஒரு 3 காம்பனண்ட் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் ஜாஸ்திலாம் இல்லை, செலவும் கம்மி. உங்களோட பிஎஸ்என் பிஎஸ்பி வோல்டேஜை நம்ம ஜென்ரேட் பண்ணி போர்டில் இன்ஜெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறோம். ஸோ அக்யூரேட்டாக ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்க TC7660 சொல்லிட்டு ஒரு ஐசி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் 3 பின்னும் என்சி நம்மளுக்கு. ஓகே, அடுத்தது டிசி பவர் சப்ளைலேருந்து 5 வோல்டேஜ் அவுட்புட் எடுத்து நம்ம 8வது பின்ல வோல்டேஜ் இன்புட்னு கொடுக்குறோம். கிரவுண்டை கொண்டு போய் 3வது பின்ல கிரவுண்டா கொடுக்குறோம். ஓகே, அடுத்தது இந்த இடத்துல 10 மைக்ரோஃபாரட்னு சொல்லிட்டு 36 வோல்டேஜ் கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு கேப்போட பாசிட்டிவ் லைனை கொண்டு போய் 2வது பின்ல அடிக்கிறோம். சேம் அதோட கிரவுண்டை கொண்டு போய் 4வது பின்ல அடிச்சிடறோம். அதே மாதிரி சேம் வேல்யூல 10 மைக்ரோஃபாரட்லயே இன்னொரு கேப் எடுத்து ரிவர்ஸ்ல, ஓகே ரிவர்ஸ்ல பாசிட்டிவ் லைனை தூக்கி 3வது பின்னில் கிரவுண்டில் கொடுத்துட்றோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டை தூக்கி கெப்பாசிட்டரோட கிரவுண்டை தூக்கி கொண்டு போய் 5ஆம் நம்பர் நெகட்டிவ் வோல்டேஜ் லைனில் கொடுத்துட்றோம். அவுட்புட் எடுக்கிறதுக்கு காமன் கிரவுண்டு 3வது பின்னில் கொடுத்தோம்ல, அங்கேருந்து ஒரு லைன் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் சால்டர் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கிரவுண்ட் இது. ஆக்சுவலாக 8வது பின்னில் விஎஸ்பி வோல்டேஜ் சப்ளை பாசிட்டிவ் 5 வோல்டேஜ் நம்ம அப்படியே அவுட்புட் எடுத்துக்கிறோம். அது இல்லாமல் 5வது பின்னில் பார்த்தீங்கன்னா விஎஸ்என் நெகட்டிவ் வோல்டேஜ் 5 வோல்டேஜ் வரும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு டயோட் மாடலே செக் பண்ணுறீங்க விஎஸ்என் விஎஸ்பியில் ஓஎல்னு தான் வரும் நம்மளுக்கு நிறைய மாடல்ஸில், மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து 3 ஜம்பர் எடுத்துக்கொண்டு போய் போர்டில் கிரவுண்ட்லையும் விஎஸ்பிலையும் விஎஸ்என்லையும் அடிச்சுட்டு செட்டை ஆன் பண்ணிங்கன்னா அந்த லைன் மட்டும் பிரச்சனைனா செட்டு ஆட்டோமேட்டிக்காக கிராஃபிக்ஸோட வேக்கப் ஆகி ஆன் ஆகி உள்ளே போயிடும். ஸோ இதை செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் டைம் தான் எடுக்க போகுது. ஸோ டிஸ்பிளே டெஸ்ட் மாடியூல் கூட இதை வந்து அடுத்த செக்மெண்ட்டாக கூட இதை வச்சுக்கிங்க. இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அக்யூரேட் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ரிப்பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 ஈஸியாயிரும். இதை நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹிண்ட் காமிக்கிறேன். சர்க்கியூட் டயக்ராம் இவ்வளோ தான், மொத்தமே இவ்வளோ தான், இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இதுலேருந்து 3 ஜம்பர் அவுட்புட் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க இதோ நான் செஞ்சுருக்கிறது இப்படி தான் செஞ்சுருக்கேன். ஒரு ஃபோனு கிராஃபிக்ஸ் ரிப்பேரு. ஸோ எனக்கு பேக்லைட் மட்டும் வருது, கிராஃபிக்ஸ் வரதில்லை அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட் இது. ஆக்சுவலாக இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு மாடியூல் செஞ்சுருக்கோம். அந்த மாடியூலில் கனெக்ட் பண்ணி அக்யூரேட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்த வோல்டேஜ் வரல அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். ஃபஸ்ட்டே செக் பண்ணியாச்சு ஆல்ரெடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்பி வருது, விஎஸ்என் வோல்டேஜ் மட்டும் வரல. அந்த விஎஸ்என் வோல்டேஜை நம்ம மேனுவலாக நம்ம மாடியூல் மூலிமா இன்ஜெக்ட் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ஆன் பண்ணி காமிக்கிறேன் வந்து கிராஃபிக்ஸ் வரல அப்படிங்கிறத. சைடு லைட் மட்டும் வருது பாருங்க, கவனிங்க. உங்கள் பேக் லைட் மட்டும் எனக்கு தெரியுதுங்களா? பாருங்கள், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சு காமிக்கிறேன். செட்டை ஆன் பண்ணுறேன். செட்டை ஆன் பண்ணும்போது லைட்டாக பேக் லைட் மட்டும் வருது பாருங்கள். ஓகே, தெரியுதா? ஓகே, ஸோ இப்போ பேக் லைட் இதில் வந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் எதுவுமே வரல. ஸோ அதான் இதோட பிரச்சனை. ஓகே, இப்போ நான் மெஷர் பண்ணதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்என் வோல்டேஜ் வரல. ஸோ நான் அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் பார்க்கணும் அப்படின்னா விஎஸ்என்னை எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே, கிரவுண்ட் நான் சென்டரில் எடுத்திருக்கேன். ஸோ கிரவுண்டை நான் கிரவுண்டில் சால்டர் பண்ணிக்கிறேன் இதில். ஓகே, அதே மாதிரி விஎஸ்என் -5 வோல்டேஜ் இது ஆக்சுவலாக இது லைனு. ஓகே, விஎஸ்பி வோல்டேஜ் இதில் வருதுங்கிறத மெஷர் பண்ணிட்டேன். அதனால் நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா சால்டர் பண்ணலை. சரியா? இதில் நான் என்ன பண்ண போகிறேன், டிசியிலேருந்து 5 வோல்டேஜ் நான் கொடுக்க போகிறேன்.
இது கவனிச்சிங்கன்னா வித் கிராஃபிக்ஸோட பேக்லைட்டோட செட்டு ஆன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அக்யூரேட்டாக நம்ம வந்து ரிசல்ட்டை கண்ணில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிப்பேரிங் பார்க்கலாம். ஓகேவா? இவ்வளோதாங்க. ஸோ செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிப்பேரை அக்யூரேட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஓகே, இது ஒன்லி ஃபார் என்ன சொல்கிறது, எல்சிடிக்கும் டிஎஃப்டிக்கும் மட்டும்தான் செக் பண்ண முடியும். அடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு ஏவிஇ ஏவிஎஸ்எஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய மாடலில் வரும். ஓகே, அதுக்கான டெஸ்ட் மாடலையும் இது கூட இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். வெரி சூன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறேன். சேம் இதே மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸ்டே கனெக்டட் வித் அஸ். பை பை.